ಅರೆ ನಿಂಬಲ್ಲ ಯಾರು ನಂಬಲ್ எங்கே இருக்குது உங்களை கடத்தி வச்சிருக்கோம். எங்களை ஏன் கடத்தினீள்? எங்க ஆயா பொங்கலுக்கு சக்கரை பொங்கல் செஞ்சு வச்சிருக்குது, வந்து வாரார் துண்டு போ, அதுதான் தூக்கிட்டு வந்தேன். அடிங்க அவன் பொங்கலுக்கு துணிமணி எடுக்கிறீங்களோ இல்லையோ, பூட்டி இருக்கிற நீதிமன்றத்தை தொடர்ந்து தடை மட்டும் வாங்கிட்டு வந்துடுறீங்க. நீங்க தடை வாங்குறதும் அதுக்கு நாங்க போராடுறதும், நீங்க தடை வாங்குறதும் அதுக்கு போராடுறதும், எப்பா தாங்க முள்ளடா எங்கனால. அதான் தூக்கிட்டோம். நம்ம ஏறு தழுவுதல் பத்தி உங்களுக்கு என்னடா தெரிய போகுது? எது தழுவுதல்? பிராணி மேல ஏறி குதிச்சிட்டு இருக்கேள், இதுவா தழுவுதல்? ஜல்லிக்கட்டு உனக்கு மிருக வேதனா? ராஜஸ்தான்ல ஏன் ஒட்டக பந்தயம் நடக்குது? கேரளால ஏன் யானை பந்தயம் நடக்குது? ஆந்திரால ஏன் குதிரை பந்தயம் நடக்குது? அத தடை பண்ண ஒரு பய வரல. தமிழன்னா கேவலம். எது எதுக்கு தடை வாங்க நீங்க சொல்ல வேண்டாம், நேக்கு தெரியும். Hey, nothing like that. We are just animal lovers. Hey, you illiterate idiots. என்னையா பண்றீங்க? என்னது இல்லிட்ரேட் இடியட்டா? நான் யாருன்னு தெரியுமா? என்ன படிச்சிருக்கேன்னு தெரியுமா உனக்கு? ஏண்டா ஜல்லிக்கட்டு விவசாயிங்க விளையாடுறது, ஏழைங்க விளையாடுறது, கேட்க எவனும் வரமாட்டான்றதுனால தான் தடை பண்றீங்க. இன்னைக்கு படிச்சவங்களாம் வந்துட்டோம்டா. ஜல்லிக்கட்டு எங்களோட பாரம்பரியம், எங்களோட உரிமை. இதெல்லாம் இவனுக்கு என்ன மச்சான் புரியும்? அவனை விடு மச்சான், இவனை பாரு, இவன் தான் நம்ம ஜல்லிக்கட்டை வீடியோ கேம்ல சொன்னேன். யார் இவன் தானே? ஆமா. இவனெல்லாம் ஏண்டா வீடியோ கேம்ல இருக்கு, நாங்க என்ன சின்ன குழந்தையா? ಅರೆ ಟೆನ್ನಿಸ್ ವಿளையாடுது, கிரிக்கெட் விளையாடுது, ஃபுட்பால் விளையாடுது, ஜல்லிக்கட்டு ஏன் விளையாடக்கூடாது? மச்சி இவனெல்லாம் அந்த கொந்த விடு மச்சி. அட்ரா மச்சான். அரே பகவான், ஐயோ அங்க அடிக்காதீங்க, கையில மட்டும் அடிங்க, அங்க வேணாம். ஐயோ பகவான். ஏண்டா என் நாட்டு மாடு இனத்தை அழிக்கிறதுக்கு உனக்கு ஒரு இயக்கம், அதுக்கு ஒரு கோட்பாடு, அதுக்கு ஒரு கொள்கை. ஜல்லிக்கட்டை தடை வாங்குறதுக்காக கோர்ட்ல கேஸ் போடுறீங்களேடா, 19 லாயரை வச்சு வாதாடுறீங்களேடா, இதுக்கெல்லாம் எங்க இருந்து வருது பணம்? நான் சொல்லிட்டா, அந்த 4 நிறுவனம் தானே, இதெல்லாம் எங்களுக்கும் தெரியும். ஆனா ஏன் சும்மா இருந்தோம்? நாங்க கோர்ட்டை மதிச்சோம். ஆனா அந்த 4 நிறுவனத்துக்கு கீழே தான் அந்த கோட்டையே செயல்படுது. பாத்தேலா, நான் காசு வாங்கினதை நீங்க பாத்தேலா? திரும்ப திரும்ப நேக்கு பிராணிகளை பிடிக்கும், பட் ஜல்லிக்கட்டுக்கு நான் எதிரி. அப்ப செத்துறீ. ஐயோ ஐயோ அடிக்காதேல், வலிக்கிறது. ஐயோ ஐயோ அடிக்காதேல், அடிக்காதேல். என் காலை விருப்பப்பட்ட ஜல்லிக்கட்டுல கலந்துச்சுன்னு கேட்டீங்களா? அப்புறம் இந்திய ராணுவத்துல எதுக்குடா குதிரைப்பட? குதிரை விருப்பப்பட்டு ராணுவத்துல கலந்துக்கிறேன்னு வந்துச்சா? இல்ல இந்திய நாட்டுக்காக போராடுறேன்னு சொல்லிச்சா? யானை கோயில்ல நிக்க வச்சு பிச்சை எடுக்க வைக்கிறீங்களேடா, அதை நான் பிச்சை எடுக்கிறேன், இந்திய நாட்டை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிச்சா? ஏண்டா டேய், அப்புறம் எதுக்குடா இந்த நாட்டுல ஜூ? இருக்கிற மாதிரி எல்லாம் கொண்டே காட்டுல ஓட வேண்டியதானே? டே பேட்டா மச்சான், அது பீட்டா. என்னமோ போடா. டே பேட்டா சொல்றா. ஏய், அதுக்கு நீங்க பூர்வ ஜோஷிபுராவை தாண்டா தூக்கி இருக்கணும், என்ன ஏன்டா தூக்கிட்டு வந்தீங்க? ஏ யூஎஸ் போய் கடத்துற அளவுக்கு எல்லாம் என்கிட்ட பட்ஜெட்டும் இல்ல, அதுக்கு ஒருத்தம் இல்ல. டே ஜட்ஜி, என் கலாச்சாரம் என்னன்னு உனக்கு தெரியுமா? நான் பொங்கல் எதுக்கு கொண்டாடுறேன்னு தெரியுமா? போகி நான் எதுக்கு கொண்டாடுறேன்னு தெரியுமா? ஏன்னா தமிழ் புத்தாண்டு எப்பன்னு தெரியுமா உனக்கு? அரே நிம்பல் கலாச்சாரம் நம்மளுக்கு எப்படி தெரியும்? என் கலாச்சாரமே தெரியாத நீ எப்பறம் என் ஜல்லிக்கட்டு தடவை இருப்ப? அரே நிம்பல் மாட கொடுமைப்படுத்துது. எதிரா கொடுமை பத்துறது? உலகத்திலே பீஃப் எக்ஸ்போர்ட்ல இந்தியா தான் நம்பர் 1. தெரியுமா அது உனக்கு? நான் வேணா டேட்டா காட்டட்டுமா? அதுக்கு என்கிட்ட ப்ரூஃப் இருக்குது. யாரா கொடுத்த உனக்கு ப்ரூஃப்? பீட்டா கொடுத்தது. சி, இந்தியாவிலேயே பீட்டாவை எத்தனை பேர் சப்போர்ட் பண்றாங்க தெரியுமா? விராட் கோலி சப்போர்ட் பண்றாங்க, எமி ஜாக்சன் சப்போர்ட் பண்றாங்க, சன்னி லியோன் பண்ணுது. ஏய், இப்ப நீ என்ன பண்ண? கொசு கடிச்சது, அடிச்சேன். ஓ, கொசு கடிச்சா அடிப்ப, அது உயிர் இல்லையா? அது பிராணி இல்லையா? இதுக்கு பேர் மிருகுவதா இல்லையா? அதான் உங்க தேவைக்கு ஏத்த மாதிரி எல்லாத்தையும் மாத்திக்குவீங்க. எத்தனை பேர் இதே கேப்பேல்? ஜல்லிக்கட்டை ஸ்டாப் பண்றதுக்கு தான் காசு வாங்கிருக்கோம். பாத்துட்டே இருக்கேலே, சொல்லுங்க. செஞ்சுட்டா மச்சி வா, இதை போய் சாப்பிட்டுறலாம். டேய், நாங்கெல்லாம் சாப்பிட போறோம், உங்களுக்கு எதனா வேணும்? அரே நம்பல் காலைல பால் மட்டும் தான் குடிச்சது, உண்மை சாப்பிடல. பால் குடிச்சியா? பால்னா மாடே தானா வந்து உன மடியில படுக்க வச்சு பால் குடிச்சா? ஏன் அது மிருகவதை இல்லையா? ஏண்டா இது மிருகவதைன்னா அதுவும் மிருகவதை தான்டா. அரே காலகாலமா இதான் நடக்குது. எங்க அம்மா குடிச்சது, எங்க அப்பா குடிச்சது, இப்ப நான் குடிக்குது. உனக்கு என்ன பிரச்சனை? எங்க ஜல்லிக்கட்டு கூட தான் காலங்காலமா நடக்குது. அரே பகவான், மறுபடியும் மறுபடியும் ஜல்லிக்கட்டு எனக்கு வேணாம்பா. தூ ஜா ஜா தூ. இதெல்லாம் பரவாயில்ல, நாங்க வேற மிருகங்களை காப்பாத்துறோம்னு சொல்லிட்டு பொண்ணுங்கள்லாம் நீட நிக்க வச்சு போட்டோ எல்லாம் எடுத்திருக்கோம். அதெல்லாம் என்ன பண்ண போறானுங்கன்னு தெரியல. அதானே தர்மம், அதெல்லாம் பண்ணப்படாது.
அரே நிம்பளாவது பரவாயில்லையா, அவங்க கிட்ட ஜல்லிக்கட்டு தான் ஸ்டாப் பண்ண சொல்லிக்குது. நான் அவங்க கிட்ட சிங்கம் புலி கிட்ட எல்லாம் மோத சொல்லி வெறுப்பேத்தி இருக்குது. இதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும்னு எனக்கு தெரியல. நான் கூட தான் டிபேட் போகுது. நீ ஆமா டிபேட் போதும், உன்னால தாமா இங்க உட்கார்ந்து இருக்குது லூஸ் லடுக்கி. அரே நம்ம 2 பேர் கை கட்டிருக்குது, நிம்பல் கை ஏன் கட்டல? நீங்க சாத்திரேலா? அரே நிம்பல் 2 பேர் போட்ட கேஸ்னால தான் நம்ம இங்க உட்கார்ந்து இருக்குது. இவங்களா இருக்கிற தைரியத்தில் தானே வீடியோ கேம்ல விளையாடு, சிங்கத்தை அடக்குங்கன்னு சொல்லிட்டு நீ வந்து காமெடி பண்ணி சுத்திட்டு இருக்க. உனக்கு 3 சான்ஸ் தரேன். உலகத்துல யாருக்கிட்ட வேணா பேசிக்கோ. உன்னை யார் காப்பாத்துறேன்னு பாக்கலாம். தைரியமா பண்ணு. பாஸ்வேர்ட். ஓ ஹலோ, நான் இந்தியன் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு பேசுது. பீட்டா சிஓ பூர்வா ஜோஷிபுரா தானே? இந்த ஜல்லிக்கட்டு ஆளுங்க என்ன கட்டி வச்சுன்னு விட மாட்டேங்கிறாங்க. ஹலோ 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 வச்சிச்சு. ஹலோ ஹலோ, நான் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு பேசுது. ஹலோ சாரி, ராங் நம்பர். ஹலோ. அரே என்ன பாய், எங்க ஆளுங்களே இப்படி பண்றாங்க? ஹலோ ஹலோ, கமிஷனர் ஆபீஸா? ஹலோ ஜி, நான் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு பேசுது. என்ன இங்க ஜல்லிக்கட்டு ஆளுங்க புடிச்சு வச்சுன்னு விட மாட்டேங்கிறாங்க. ஏதா பண்ணுங்க. யாருன்னு சொன்னீங்க? நான் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு ஜி. ஒன்னதான் தேடிட்டு இருக்கேன். நீங்க யாரு? எஸ்டி யாரு? ஐயோ ராங் நம்பர் ஜி. நம்பர் தப்பா போட்டுச்சு. இப்போ நீங்க இன்னொரு சான்ஸ் தருது. அப்படியே போட்டேன். ஐயோ, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிடிக்காட்டியும் எப்படி திருன்னு முழிக்கிறானு பாரு. இவனுக்கு எல்லாம் நம்ப முடியாது. எப்படின்னு தலையை ஆட்டிட்டு கீழே போய் தடையத்தான் வாங்க போறானுங்க. நீ அவனுக்கு போன் அடி. மோடிஜி, அருமை. நாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த 3 பேரை கடத்திட்டோம். 4 லட்சம் ரூபா கொடுங்க, விட்டுறோம். என்னப்பா சொல்றான்? திடீர்னு 4 லட்சம் ரூபாய் போதுன்றான். ஏப்பா பணம் கொடுக்கலன்னா பாத்தி கொள்ளுவேன்னு சொல்றேன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இவன் அமௌண்ட் குறைச்சிட்டே வர்றான். இதுல கத்திரிக்காய் வியாபாரமா? போன கொண்டா. ஏ கிட்னா நாய 40,000 ஓகேவா? ஓகே மோடிஜி, நம்ம டீல் ஓகே. 40,000 ரூபாய் கொடுத்தா இப்பயே விட்டுறோம். என்னது 40,000? ஓகே மோடிஜி, இதுக்கு மேல குறைக்க முடியாது. 4,000 ரூபாய் கொடுத்தா ஓகே. என்னது 4,000? என்னப்பா இவங்க அப்பா இவ்வளவு சீப்பா போயிட்டா? ஏன் 4,000 ரூபாய் கொடுறாங்க? அப்ப இன்னும் குறைச்சு 400 ரூபாய் கேளு. டேய் கிட்னா நாய, 400 ரூபாய் தர முடியா? மோடிஜி, டெம்போலாம் வச்சு கடத்திருக்கோம், கொஞ்சம் பார்த்து போட்டு கொடுங்க மோடிஜி. ஓஹோ, டெம்போ எல்லாம் வச்சு கடத்திருக்கானப்பா. அப்ப அந்த விலையை கொடுத்துரு. டேய் கிட்னா நாய, 4,000 ரூபாய் கொடுக்குறோம், எடுத்து சொல்லு. வச்சு 4,000 ரூபாய்க்கு ஓகே சொல்லிட்டான். ஆனா அது ஏடிஎம்ல எடுக்க சொல்றான்டா. நம்ம நாட்டுல எந்த ஏடிஎம்ல பணம் வருது?